This video sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஈக்களின் தொல்லையால் கிராமத்தை காலி செய்யும் மக்கள் திருச்செங்கோடு அருகே தீராத பிரச்சனை. தலைப்பு இதுதான். இதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. திருச்செங்கோடு அருகே கட்டிப்பாளையம் கிராமத்தில் தொடரும் ஈக்கள் பிரச்சனையால் அங்குள்ள மக்கள் குடியிருப்புகளை காலி செய்துவிட்டு வேறு இடத்துக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திருச்செங்கோடு அருகே மரப்பறை ஊராட்சிக்கு உட்பட்ட கட்டிப்பாளையம் கிராமத்தை சுற்றி 20க்கும் அதிகமான கோழிப்பண்ணைகள் உள்ளன. இப்பண்ணைகளில் உள்ள கூடாரத்தின் கீழ் கோழிகளின் எச்சம் மலை போல் குவித்து வைக்கப்படும். அவற்றை குறிப்பிட்ட மாதத்திற்கு ஒரு முறை கோழிப்பண்ணையாளர்கள் விற்பனை செய்வர். இந்த நிலையில் கோழி எச்சத்தில் இருந்து உற்பத்தியாகும் ஈக்கள் கட்டிப்பாளையம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்து கொள்கின்றன. குறிப்பாக குடியிருப்புகளில் உள்ள உணவுப் பொருட்கள் மீது அவை சூழ்ந்து காணப்படுகின்றன. அந்த பொருட்களை மக்கள் பயன்படுத்தும் போது பல்வேறு தொற்றுநோய் உள்ளிட்ட உடல் உபாதைகளுக்கு ஆளாவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இது குறித்து கட்டிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட பொறுப்பாளர் சி ஜெயன் கூறியதாவது: கோழிப்பண்ணைகளில் இருந்து உற்பத்தியாகும் ஈக்கள் குடியிருப்புகளுக்கு புகுவதால் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு மக்கள் ஆளாகின்றனர். இப்பிரச்சனை பல ஆண்டுகளாக தொடர்கிறது. ஈக்களை கட்டுப்படுத்த கோழிப்பண்ணையாளர்களுக்கு மருந்துகளை தெளிக்க வேண்டும். எனினும் அவர்கள் அதுபோல் செய்வதில்லை. இதனால் ஈக்கள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குடியிருப்புகளை காலி செய்து செல்லும் அளவுக்கு இப்பிரச்சனை நிலவுகிறது. சமீபத்தில் ஈக்கள் பிரச்சனை காரணமாக திருமண நிச்சயதார்த்தமே ரத்தாகிவிட்டது. ஈக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண மருந்துகளை தெளிக்க பண்ணையாளர்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்த வேண்டும் என்றார்.